அல்ஹம்துலில்லா. அல்லாஹோட மாபெரும் கிருபை, அவனுடைய ரஹ்மத்து. நம்ம தொடர்ந்தும் அல்லாஹுடைய வசனங்களோட ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர் தொழுதுட்டும் நம்ம ஓதக்கூடியவர்களா, அதை அமல் செய்யக்கூடியவர்களா இருக்கிறோம். அல்ஹம்துலில்லா. அந்த வகையில நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்க இருக்கிறது சூரா மரியம், 19வது அத்தியாயம். சுப்ஹானல்லா. மனித இனங்களா படைத்த இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும், ஏன்னா பல பிரிவுகளா பிரிஞ்சு இருக்கிறாங்க இல்லையா, அத்தனை பேருக்கும் தேவையான அற்புதமான அழகிய வழிகாட்டுதலையும் அழகிய நினைவூட்டுதலையும் விளக்கங்களையும் கொண்ட ஒரு சூறா. மொத்தத்துல இதுல 98 வசனம் தான் இருக்கு. இது மக்காவில இறக்கப்பட்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து போறதுக்கு முன்னாடி. இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தின ஒரு அவங்கள பத்தி ஒரு பிரத்யேகமா பேசக்கூடிய ஒரு சூறாவா இருக்குது. சுப்ஹானல்லாஹ். இத பத்தி சொல்லும்போது சொல்றாங்க, இந்த அத்தியாயத்துல 16வது வசனத்துல இருந்து 34வது வசனம் வரைக்கும் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ்தாலா ஆண் துணையின்றி நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பெற்றெடுத்த அந்த செய்தியை எடுத்து சொல்றான். சுப்ஹானல்லாஹ். இதை கிறிஸ்தவர்கள் மேரின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அவங்கள பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 16ல இருந்து 34 வசனம் வரைக்கும் அது சொல்லி காட்டுறான். அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் இந்த அத்தியாயத்துக்கு மரியம் அப்படிங்கிற பெயரும் சூட்டப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்ல, அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இஸ்ரவேலர்களுடைய குடும்பத்துல இறை தூதர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய வழித்தோன்றல்கள்ல இம்ரான் அண்ட் ஹன்னா தம்பதிகள் 2 பேரும். இம்ரான்ங்கிறது அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை, ஹன்னா அவங்களுடைய தாய். இவங்க கிமு 1ஆம் நூற்றாண்டுல பிறந்திருக்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததுமே பைத்துல் முகத்தஸ் இருக்குல்ல, அதோட அந்த புனித பள்ளிவாசலுடைய ஊழியத்துக்காக அவங்களுடைய தாய் ஹன்னா இருக்காங்கல்ல, அவங்க அந்த அந்த பணிக்காக அவங்கள அன்பளிப்பா கொடுத்துட்டாங்க. ஏன் தெரியுமா? ஹன்னா அவங்க ஒரு நேர்ச்சை செஞ்சிருக்கிறாங்க, அதுபடி அவங்க கொடுத்துட்டாங்க. என்ன நேர்ச்சை செஞ்சாங்க? போக போக நிறைய பார்ப்போம், இன்ஷா அல்லாஹ் பார்த்தும் இருக்கோம், இனிமேலும் பார்ப்போம். ஸோ அந்த நேர்ச்சியை நிறைவேற்றுற வழியா தான் இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இந்த பிள்ளைய மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அன்பளிப்பா கொடுத்துட்டாங்க. எதுக்கு? பைத்துல் முகத்தஸுக்கு பணிவிடை செய்ய. யார்கிட்ட கொடுத்தாங்க? அந்த பிள்ளைய வளர்க்கக்கூடிய பொறுப்பை எடுக்கிறாங்கன்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் ஹன்னா இருக்காங்கல்ல, அவங்களுடைய சகோதரி, அதாவது ஹன்னாவுடைய சிஸ்டர், அவங்களுடைய கணவர் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்க்கக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொள்றாங்க. சுப்ஹானல்லாஹ். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு பாதுகாப்பா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெண் குழந்தையை கொடுத்து அந்த பெண் குழந்தையை வளர்க்கக்கூடிய மகரமான ஒரு பொறுப்பையும் அல்லாஹ் கொடுக்குறான். தன்னுடைய சிறிய தந்தை, சிறிய தாயாரின் கணவரான சிறிய தந்தைகிட்ட வளர்க்குறாங்க. இது மகரமான உறவு. நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல நமக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு உறவு. அல்லாஹு அக்பர். அதை தொடர்ந்து பாருங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் இறைவனை வழிபாடக்கூடிய அந்த இறையச்சமும் சிறந்த சூழ்நிலையிலையும் அவங்க வளர்றாங்க. சுப்ஹானல்லாஹ். எப்பேற்பட்ட சூழ்நிலையில அவங்க வளர்றாங்க? அழகான இறை வழிபாடும் இறையச்சமும் நிறைந்த ஒரு சூழ்நிலையில அவங்க வளர்றாங்க. அப்படி வளர்ந்து அவங்க வரும்போது அவங்களுக்கு எந்த ஒரு ஆண் உறவுமே இல்லாம, இந்த இடத்துல ஹைலைட்டா நம்ம ரொம்ப அழகா மனசுல பதிய மெமரியில வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். எந்த ஒரு ஆணோட உறவுமே இல்லாம அவங்களுக்கு அற்புதமான வரையில ஒரு முறையில நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்குறாங்க. அல்லாஹு அக்பர். அதுக்கு பின்னாடி இதுவரைக்கும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் இல்லை. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு ஒரு அற்புதமா அல்லாஹ் தஆலா இயற்கையான அந்த நியதியை மாற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் படைப்பாற்றல் மிக்கவன், நான் ஹாலிக் அப்படிங்கறது நிரூபிச்சு அல்லாஹ் காட்டுறான் பாருங்க உலக மக்களுக்கு. ஆணுமே இல்லாம பெண்ணுமே இல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புனிதமான அந்த திருக்கரத்தால ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான். ஒரு ஆண் துணையோட எந்த ஒரு பெண்ணோட துணையுமே இல்லாம ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான் இல்லையா. இப்ப
ஒரு பெண்ணோட துணையை கொண்டு, ஆணோட துணை இல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்த படைக்கிறான். இதையெல்லாம் நம்ம பார்த்து அல்லாஹ்வுடைய ஆற்றலை, அவனுடைய வல்லமைய, அவனுடைய சிஃபத்துகளை உணர்ந்து அவனுக்கு நன்றி செலுத்தணுங்கிறது தான். அவன் எப்பேற்பட்ட படைப்பாற்றல். இன்னைக்கு உலக மக்கள் எவ்வளவு பெரிய விஞ்ஞானிகள்லாம் சேர்ந்து உருவாக்கி காட்டுங்க பார்க்கலாம். முடியுமா? சாத்தியமே இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறான்னு பாருங்க. அப்ப இன்னும் வேற என்னவெல்லாம் இருக்கும்? அல்லாஹு அக்பர். வாங்க பார்ப்போம். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவங்களுக்கு யாரு அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அவங்கள அல்லாஹ் நபியா தேர்ந்தெடுக்கிறான். அவங்களுக்கு இன்ஜீல்ங்கிற ஒரு வேதத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்கல்ல, இஸ்ரவேலர்கள்னா யார் நம்ம பார்த்தோம்? பனி இஸ்ராயல்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிள்ளைகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய மகன் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிள்ளைகள் தான் இஸ்ரவேலர்கள். அப்ப இந்த இஸ்ரவேலர்கள் இருக்காங்கல்ல, நம்ம யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இஸ்ரவேலோட நிறைய பார்த்திருப்போம். ஞாபகம் இருக்கா? எல்லாருக்கும் ரொம்ப அழகா ஞாபகம் வரும். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த இஸ்ரவேலர்கள்ல நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஏற்க மறுத்த சிலர் இருக்கிறாங்க, ஏற்றுக்கொண்டவங்க இருக்கிறாங்க. அவங்களை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாம் யாரு? கிறிஸ்தவர்கள். குர்ஆன் அவங்கள பத்தி சொல்லும் போது நசாராக்கள்னு சொல்லி காட்டுறான். மருத்துவர்களை பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா மென்ஷன் பண்ணும்போது எப்படி சொல்லி காட்டுறான்? யூதர்கள், யஹூதிகள் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாருடைய வழித்தோன்றல்ல வர்றாங்க? இஸ்ரவேலர்களுடைய வழித்தோன்றல்கள்ல வர்றாங்க. அவங்களை ஏத்துக்கிட்டவங்களும் இருக்கிறாங்க, மறுத்தவங்களும் இருக்கிறாங்க. மறுத்தவர்கள் யூதர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்தவர்கள். அப்போ இந்த இஸ்ரவேலர்கள் 2 சமயமா 2 பிரிவா பிரிஞ்சுட்டாங்கிறது தெரியுதா? அப்ப இப்படிப்பட்ட இந்த நேரத்துல எதிரிகள் என்ன செய்யறாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கொலை செய்ய முயற்சி செய்யறாங்க. அப்படி அந்த கொலை செய்ய முயற்சி செய்யக்கூடிய நேரத்துலதான் அல்லாஹ் அவங்கள காப்பாத்தி வானத்துக்கு அழைச்சிட்டான், அப்படியே உயர்த்திட்டான். இன்ஷா அல்லாஹ் இறுதி காலத்துல உலக முடிவுக்கு முன்னாடி ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு இஸ்லாத்தை பின்பற்றி வாழ்ந்து இந்த இஸ்லாத்தின் மீதான எதிர்ப்ப, பிரச்சனைகளை அடக்கி ஒழிச்சு அதுக்கு பின்னாடிதான் வஃபாத் ஆவாங்கங்கிற ஒரு செய்தியும் இருக்கு. இந்த அத்தியாயத்துல வேற என்னவெல்லாம் இருக்கு? மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்ல போறான். அதுக்கு அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தியும் பார்க்க போறோம். அவங்களுக்கு நபித்துவம் கொடுத்தது, அவங்களுக்கு இன்ஜீல் வேதம் வந்தது. அது மட்டும் இல்லாம பனி இஸ்ரவேலர்கள் 2 பிரிவா பிரிஞ்சது. அதுக்கடுத்து இந்த அத்தியாயத்துல என்ன இருக்குது? நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன் இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய புதல்வர் நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தியும் இந்த சூறால இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அதுக்கடுத்து அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய புதல்வர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தியும், ஆனா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை மட்டும் இல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தியும் இருக்கு. அடுத்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களோட தந்தை இருக்கிறாங்கல்ல ஆசர், அவங்கள பத்தின செய்தியும் இந்த சூறால வருது, சூறா மரியத்துல. அது மட்டும் இல்லாம அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய சகோதரர் நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தியும் இந்த சூறாவுல 98 வசனங்கள் தான். விஷயங்கள் எவ்வளவு இருக்கு பாருங்க. சரி, அதோட முடிஞ்சுச்சான்னு பார்த்தா உலக முடிவு நாள் இருக்குல்ல, உலகம் முடிய போறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு முடிவு இருக்கா இல்லையா? நம்ம பிறந்தோம், நம்மளுடைய மரணம். இப்ப ஒரு பொருள் இருக்கு, அதோடைய அழிவு. ஒன்னொன்னுக்கும் ஆரம்பம் இருந்தா ஒரு முடிவு இருக்கணும்ல. அதே மாதிரி இந்த உலக முடிவு நாள் இருக்குல்ல, அதை பத்தின செய்தியும் இந்த சூறா மரியம்ல. அடுத்து அந்த நாள்ல நடக்கக்கூடிய பயங்கரமான நிகழ்ச்சி இருக்குல்ல, அந்த நிகழ்வுகள்லாம் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லி காட்டுறான்? மலைகள் பெயர்க்கப்படும், பஞ்சு பஞ்சா பரத்தப்படும், கடல்கள் தீ மூட்டப்படும், வன விலங்குகள், காட்டுகள்ல இருக்க விலங்குகள்லாம் ஒன்னோடு ஒண்ணு மூத்திக்கிட்டு ஊருக்குள்ள வந்துரும். எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஒரு 4 சிங்கம் புலி இந்த ஊருக்குள்ள வந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? அலறி அடிச்சு ஓட்டிடுவோமா? பூட்டுன கதவை திறப்போமா? எப்படி இருக்கும்? ஆனா
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அந்த இறுதி முடிவு நாளும் அதுல நடக்கக்கூடிய பயங்கர நிகழ்வுகளையும் மத்த சூறாவில சொல்லி காட்டுறான். இந்த சூறாவிலையும் கொஞ்சம் வரப்போதான் பார்ப்போம். இதெல்லாம் நம்ம பார்க்கும் போதுதான் நம்முடைய உள்ளத்துக்கு ஒரு உறுதி, ஈமான்ல ஸ்ட்ராங், நல்ல ஒரு பலகீனம் இல்லாம நம்ம செயல்படுறது, நல்ல நல்ல செயல்கள் செய்யறது, கெட்ட செயல்களை விடுறது, அல்லாஹ்வை அதிகமா நினைச்சு அவனுக்கு நன்றி செலுத்துறது, அவனின் பக்கம் நெருங்குறது, அழகான சொல்றது, கெட்ட கெட்ட விஷயங்கள்லாம் விட்டு ஒழிச்சு மறந்துறது, இந்த மாதிரி நல்ல பண்புகளை நம்ம எடுத்துக்க முடியும். அதனால அல்லாஹ் தஆலா அப்பப்ப இந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு சொல்லிக்கிட்டே வரான். சரி, இத பத்தி சொன்னதோட விட்டுட்டானா? இல்ல. அதுக்கு அடுத்து இந்த சூறால இருக்கு சொர்க்கம், அப்புறம் நரகம். இது மாதிரியான தகவல் அழகா எடுத்து சொல்லப்பட்டிருக்கு என்று இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இந்த சூறாவுல அழகழகா சொல்லியிருக்கான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு செய்தியையும். இந்த அத்தியாயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத்துக்கு போறதுக்கு முன்னாடி மக்காவுல இறக்கப்பட்ட வசனம் அப்படிங்கறது பார்த்தோம் இல்லையா? ஆனா 88வது வசனமும் 71வது வசனமும் மதீனால இறக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரிசையில பாருங்க 19வது அத்தியாயமா இந்த சூரா மரியம் இருக்கு. இருந்தாலும் வானத்துல இருந்து அல்லாஹ் இறக்குனான்ல, அந்த இறக்கப்பட்ட வரிசையில பாத்தீங்கன்னா 44வது அத்தியாயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சூரா ஃபாத்திர்ங்கிற 35வது அத்தியாயத்துக்கு பின்னாடி இது இறக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ சூரா மரியம், அதுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட், அதுக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இதையே இன்னும் விரிவாலாம் எழுதுறாங்க. சுருக்கமா ஷார்ட்டா இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி கொடுத்திருக்க அந்த விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம். இப்ப நம்ம சூறாக்குள்ள போவோம் இன்ஷா அல்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா எடுத்ததோட இந்த முதல் 5 வசனம் இருக்குது இல்லையா சூரத்துல மரியம்ல, அதுல ஆரம்ப வசனத்துல பாருங்க, குறிப்பிட்ட தனித்தனி எழுத்துக்கள். அந்த எழுத்துக்களுடைய விரிவாக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. சயின்ஸ் சம்பந்தமான விஷயமும் பார்க்கலாம். குரானிக் சயின்ஸ். சயின்ஸ் என்னதுமே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது என்ன? இப்ப நம்ம டாக்டருக்கு உலகத்துல படிக்கிறோம் இல்லையா, இல்ல சயின்டிஸ்ட், இதுதான் ஞாபகம் வரும். குரானிக் சயின்ஸ் இருக்குது. அதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. போய் அடிச்சு பாருங்க கூகுள்ல, ஏகப்பட்ட விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். ஏதோ நம்ம ஸ்கூலுக்கு போனா, காலேஜுக்கு போனா பர்டிகுலரா நம்ம எந்த சப்ஜெக்ட தேர்ந்தெடுப்போமோ அதை மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். குரானிக் சயின்ஸ படிச்சு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு அக்பர். அந்த கல்வி, அந்த நாலேஜ், அந்த அறிவு விசாலமானது, விசித்திரமானது, அழகானது, உண்மையிலேயே கல்புக்கு நிறைவானதும் கூட. இன்ஷா அல்லாஹ் படிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் குரானிக் சயின்ஸை படிச்சு பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல இன்னும் அறிஞர்களே சொல்லி காட்டுறாங்க, இந்த தனிப்பட்ட அந்த எழுத்துக்களுக்கு அல்லாஹ் தான் அறிந்தவன் அதனுடைய விரிவாக்கத்துல இருக்கக்கூடிய உண்மைகளை அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா அந்த வார்த்தைகளை சொல்லி ஆரம்பிச்சு 2வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறாங்க பாருங்களேன். ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا. அதாவது உன் இறைவன் தன்னுடைய அடியார் ஜக்கரியா மீது பொழிந்த அருளை, அத பற்றிய செய்தியா இது இருக்குது. பாத்தீங்களா? உங்களுடைய அடியார், அதாவது உங்களுடைய இறைவன் தன்னடியார், தன்னளவுல நம்மளை சேர்த்து, அதாவது அடியார்களை தன்னளவுல என்னுடைய மக்கள், என்னுடைய அடிமைகள் அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்களா. இந்த உரிமைய, இந்த உயர்வை, இந்த அழகிய செய்தியை நாம ஒருத்தர் உணர்ந்து கொண்டோமா, என்னுடைய ரப். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், ரப்பி, என்னுடைய ரப்பே, ஜித்னி, எனக்கு அதிகப்படுத்து, இல்மா, கல்விய, அறிவ, நாலேஜ, அழகிய செய்திய எனக்கு அதிகப்படுத்தி அல்லாஹ் அப்படியே நம்மளோட இணைச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி கொடுத்திருப்பா. சூரா தாஹா எடுத்து பாருங்க. அல்லாஹு அக்பர். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், அதே மாதிரி உன்னுடைய இறைவன் தன்னுடைய அடியார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பொழிந்த அருளை பற்றின செய்தி, அந்த செய்தியை நீங்க கேட்டு நீங்களும் உங்களுடைய ரப்பா இந்த இறைவனை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை
ஆக்கி கொள்ளணும். அவனுக்கு ஈடு இல்லை, இணை இல்லைங்கிறத நீங்க தெரிஞ்சு, அவன் ஒருத்தன், அவன் தனித்தவன், அவனுக்கு நிகரே இல்லைங்கிறத விளங்கி நீங்களும் அந்த அருளை, அது மாதிரியான அருளை நீங்களும் கேளுங்க. நிச்சயமா தானா கொடுப்பாங்கிற மிகப்பெரிய படிப்பினை கேட்போமா? இந்த நீயத்தை வைப்போமா? என்னுடைய ரப்பு அல்லாஹ் மட்டும்தாங்கிற ஓரிரை கொள்கையில உறுதியா இருப்போமா? இன்ஷா. ஓகே, அடுத்த வசனத்தை பாருங்க. 3வது வசனத்தை. இது நாதா ரப்பஹு நிதான் ஹஃபியா. அல்லாஹ் சொல்றான், அவர் தன்னுடைய இறைவனை மெதுவா கூப்பிட்டார். அல்லாஹ் அல்லாஹ்னு கத்தல. அல்லாஹுடைய ரசூல் நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் செவிடனையோ காது கேட்காதவனையோ நீங்க அழைக்கல, உங்களுக்கு பக்கத்துல பெடலி நரம்பை விட அருகில இருக்கக்கூடிய ரப்பை அழைக்கிறீங்க. தாழ்ந்த குரல்ல மெதுவா அல்லாஹ் அழகா அழையுங்கள்னு சொல்லிட்டு. சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த இடத்துல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எப்படி கூப்பிடுறாங்க? தன்னுடைய ரப்ப மெதுவா கூப்பிட்டு பேசுறாங்க. அப்ப நம்மளும் நம்மளுடைய ரப்பு கிட்ட எப்படி பேசணும்? அப்படி அழகா மெதுவா, யா அல்லாஹ், யா ரஹ்மான், கிருபையாளனே, கிருபை செய்பவனுக்கெல்லாம் மேலானவனே, எங்களுக்கு கிருபை செய்ய அல்லாஹ். யா ரஹீம், பேரன்பு மிக்கவனே, எங்கள் மீது உன்னுடைய அன்பை காட்டியா அல்லாஹ். எப்படி இருக்கும் இப்படி ரொம்ப கூப்பிட்டா? நம்மளே ஒரு அழகா கண்ணே மண்ணே என் டார்லிங் மை டியர் கூப்பிட்டா எவ்வளவு கல்புக்கு இதமா ஆசையா அன்பா அப்படி குளிர்ந்து போறோம். அப்படி நம்ம அல்லாஹை அழைக்கும் போது அல்லாஹ் நம் மீது எவ்வளவு கருணை காட்டுவான். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். தன் இறைவனை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மெதுவா கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு என்ன சொன்னாங்க? நம்மளும் அல்லாஹை தினமும் கூப்பிடுறோம். எப்படி கூப்பிடுறோம் பாருங்களேன். அவர் சொல்றாரு, கால ரப்பி இன்னி வஹனல் அظ்மு மின்னி வஷ்தஅல ரஅஸு ஷைபா. அல்லாஹு அக்பர். அரபு வார்த்தைகளை நம்ம ஒருத்தர் கத்துக்கணும். சொல்றாரு, என்ன பணிவோட அவங்க இடத்துல கேக்குறாரு, என்னுடைய ரப்பே பாங்க கால கூறினார். ரப்பி அந்த இடத்துல யா மஹ்ரூஃபா இருக்கு, மறைஞ்சிருக்கு. இன்னி என்னுடைய ரப்பே, நிச்சயமா நான் என்னுடைய எலும்புகள்லாம் நலிவடைஞ்சிருச்சு, மேலும் நிறையால என்னுடைய தலையெல்லாம் மினுமினுச்சிருச்சு, நான் ரொம்ப நரைச்சு போயிடுச்சு, நான் என்னோட எலும்பெல்லாம் பலகீனமாயி நான் ரொம்ப பலகீனமாயிட்டேன். ஆனா அதை சொல்லிட்டு சொல்றாரு, மேலும் என்னுடைய ரப்பே, என்னுடைய அதிபதியே, நான் உன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சு ஒருபோதும் ஏமாற்றம் அடைஞ்சது இல்லையா? அப்போ அல்லாஹிடத்துல நாம ஒவ்வொருத்தரும் பிரார்த்தனை செஞ்சா, துவா செய்வா, கேட்டா ஏமாற்றம் இல்ல. இத முதல்ல இந்த ஒரு உறுதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுக்குறோம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மூலம். நாம எத்தனையோ பேர்கிட்ட எவ்வளவோ எதிர்பார்ப்பு வச்சிருப்போம், எவ்வளவோ பேசுவோம், எவ்வளவோ சொல்லுவோம். ஆனா சிலர்கிட்ட இருந்து கிடைக்கும், சிலர்கிட்ட இருந்து கிடைக்காது. ஏமாந்து போன விஷயங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயும் அனுபவத்துல நிறைய பார்த்திருப்போம். யாரத்தான் நம்பி என்னத்தான் பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லையே. இவ்வளவு நம்பிக்கையோட இந்த பிள்ளைகளை பெத்து வளர்த்தேன், எவ்வளவு நம்பிக்கையோட இந்த சொத்துக்களை எல்லாம் சேர்த்தேன், எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சேன். இன்னைக்கு பாரு, பறந்து போயிடுச்சு. பறவைக்கு ரெக்கம் முளைச்சு பறந்து போன மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கிறப்போ நம்மளுடைய தேவைகள் வேணும்னு நினைக்கிறப்போ நம்மளோட இருந்துச்சு. இன்னைக்கு அதுக்கு ஒண்ணு அமைச்சுக்கிட்டு போயிடுச்சு. இப்படின்ட்டு விரக்தியா இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எத்தனை பேர்? சொத்துக்களை சேர்த்து அதை அனுபவிக்க முடியாத மனிதர்கள் எத்தனை பேர்? மற்ற கம்பெனி மேல நம்பிக்கை வச்சவங்க, அது மேல நம்பிக்கை வச்சவங்க, இது மேல நம்பிக்கை வச்சவங்க, எல்லாம் ஏமாற்றத்துல இருக்கிறவங்க எத்தனையோ மனிதர்கள் இருக்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மூலம் நீ தன்னுடைய ரப்பு கிட்ட துவா செய்தா, பிரார்த்தனை கேட்டா ஏமாற்றமே கிடையாது. யாரெல்லாம் நான் உங்ககிட்ட சேர்ந்து துவா கேட்டு பிரார்த்தனை செய்து நான் ஏமாற்றமே அடைந்ததில்லை அல்லாஹ். ஆனா இப்ப இந்த துவாவை கேக்குறேன், அதுக்கு தகுதியானவனா, அதுக்கு ரெடியான ஒரு மனிதனா நான் இல்ல. ஆனாலும் எவ்வளவு நம்பிக்கை, எவ்வளவு பெரிய ஈமான், எவ்வளவு ஒரு உறுதி. என்னுடைய ரப்பு அவன்கிட்ட கேட்டு நம்ம இதுவரைக்கும் ஏமாற்றம் அடைஞ்சது இல்லை, இதுல ஏமாற்றம் அடைய மாட்டோம், கேட்போம்.
நிச்சயமா கேட்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுப்பான் அப்படிங்கிற எண்ணத்தோட அவன் கேட்கறத பாத்தீங்களா? யா அல்லாஹ் என் எலும்பெல்லாம் பலகீனமா போச்சு, நலிவடைஞ்சிருச்சு, எனக்கு எந்த சக்தியும் இல்லையா அல்லாஹ். நான் கேட்கிறேனே அந்த ஒரு ஹாஜத்தை, ஒரு நியத்தை அடையக்கூடிய ஆற்றல் நார்மலா யதார்த்தத்துல பார்த்தா இல்ல. என் தடையெல்லாம் அரைச்சு போச்சு அல்லாஹ். ஆனாலும் உன் மேல வச்சிருக்க அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அது போகல. நான் எதை கேட்டாலும் கொடுத்துருக்க. நான் உன்னிடத்துல கேட்டுட்டு ஏமாந்து போய் நான் நிக்கல, கைய பிசைஞ்சுக்கிட்டு நிக்கல, சோர்ந்து போய் உட்காரல. ஆனா அதனால நான் உங்ககிட்ட கேக்குறேன், இன்னொரு விஷயத்தையும் அல்லாஹ் உங்ககிட்ட நான் சொல்றேன். எனக்கும் என்னுடைய உறவினர்கள் செய்யக்கூடிய இந்த கெட்ட வழிகள்லாம் இருக்குல்ல, அதை பார்த்து நான் அஞ்சுறேன். எனக்கு பின்னாடி என்னை இப்படியே நீ விட்டுட்டேன்னா அவங்க எல்லாம் வழி தவறி போயிருவாங்களோ அப்படின்னு நான் பயப்படுறேன். ஆனா என் மனைவி இருக்கல்ல, அவ மலடியா இருக்கா, ஹைல் எல்லாம் நின்று போச்சு, பலகீனமா போயிட்டா. அவரே பலகீனமாயிட்டாருன்னா ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க? கிட்டத்தட்ட 98 வயசாயிடுச்சுன்னு அறிஞர்கள் நமக்கு இந்த இடத்துல சொல்றாங்க. அந்த அளவுக்கு பலகீனமா, மலடியா, இயலாமையில இருக்கிறாங்க. அதனால நான் என்ன சொல்ற வர்றேன்னா, நாங்க கேட்கக்கூடிய பெரிய ஒரு விஷயம்தான், எங்களோட வெளிப்படையா பார்க்க முடியாத விஷயம்தான். ஆனா உன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சு நான் ஏமாந்து போகல இல்லையா? ஆனால் நான் நம்பிக்கையோட உனக்கிட்ட கேட்கிறேன். அதனால நீ என்ன செய்யணும் தெரியுமா ரப்பே? உன்னுடைய தனிப்பட்ட அருள் இருக்குல்ல, அதை எங்களுக்கு நீ கொடுத்து எங்களுக்கு ஒரு வாரிசை கொடு. எடுத்ததோட யாரெல்லாம் பிள்ளைய கொடுங்களான்னு கேட்கல. உண்மையிலேயே குழந்தை இல்லாத யாராவது நம்மளுடைய மீட்டிங்ல இல்ல இதை கேட்கக்கூடியவர்கள் இருந்தா மிகப்பெரிய ஆறுதல் அடையுங்க. 98 வயசு, அதுக்கும் மேற்பட்ட வயசுன்னு சொல்றாங்க. அறிஞர்களுக்கு மத்தியில வயசு வித்தியாசத்துல ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. இவ்வளவு தன்னை வெளிப்படையா சொல்லி கேட்கிற அளவுக்கு பலகீனமானதுக்கு பின்னாடியும் அல்லாஹ்வுடைய அருள் மேல, அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்து மேல, அவனுடைய ஆற்றல் மேல எவ்வளவு நம்பிக்கை, எவ்வளவு பெரிய உறுதி இருந்தா அவங்க கேட்பாங்க. அதனால அறிஞர்கள் கூட சொல்றாங்க, ஏன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மெதுவா கேட்டாங்க தெரியுமா? எவ்வளவு வயசாகி இந்த மனுஷனுக்கு பாரு என்ன ஆசைண்டு இப்படின்னு பொதுமக்கள் கேட்டா தன்னை கேலி கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு மெதுவா கேட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அப்போ இந்த வசனங்கள் நம்மள்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இவ பாருங்களேன், இந்த இடத்துல நம்ம எல்லாருக்கும் ஒரு ஞாபகம் வரணும். எப்படி குகைவாசிகள் தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக்கிறதுக்காக, தன்னுடைய மார்க்கத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக குகையில போய் தஞ்சம் புகுந்த உடனேயே, அடைக்கலமான உடனேயே அல்லாஹ் இடத்துல என்ன செய்யறாங்க? யாரெல்லாம் உன்னுடைய தனிப்பட்ட அருளை எங்களுக்கு தா. அப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட அருள் வேணுமா? புள்ள இல்லையா? குழந்தை வேணுமா? படிப்புல நம்ம பிள்ளைங்க எல்லாம் வெற்றி அடையணுமா? மிகப்பெரிய அந்தஸ்து அடையணுமா? பெரிய கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம், முடியலையா? இல்ல நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கோம், பையனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம், அமையலையா? இல்ல இன்னும் வேற என்னென்ன தேவைகள்லாம் இருக்குது நமக்கு, அதெல்லாம் நம்மளால முயற்சி பண்ணி பண்ணி பார்க்க முடியலையா? கேட்போம். எப்படி? அல்லாஹ்வ நம்மோட ஆக்கி தாழ்ந்த குரல்ல நம்மளுடைய பலகீனங்களை, நம்மளுடைய இயலாமைய நம்முடைய ரப்பு கிட்ட சொல்லி, யா அல்லாஹ் என்னுடைய இயலாமை இது யா அல்லாஹ், ஆனா உன்னுடைய அருள் இருக்குல்ல, உன் மீது வச்சிருக்க நம்பிக்கை இருக்குல்ல, அதை அசைக்க முடியாது. ஆனால் உன்னுடைய தனிப்பட்ட அருள, விசேஷமான அருள, பிரத்யேகமான அந்த கிருபைய எனக்கு கூட யா அல்லாஹ். இப்படி கேட்டிருக்கோமா? நிச்சயமா கேட்கணும். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவுல இந்த விஷயங்களை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து கேட்டதை எதுக்கு நமக்கு சொல்லி காட்டுறான், இவ்வளவு அழகா சொல்லி காட்டுறான். நீங்க என் மீது நம்பிக்கை வைங்க, நான் ஒருத்தங்கிறத நம்புங்க, என்னை சார்ந்து இருங்க, துவா கேட்டா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு தர்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தையும் படைத்த, அனைத்துக்கும் ஆற்றல் உள்ள, ஏகனான, ஒருவனான, தனித்தவனான, தன்னிகரான, இணையே இல்லாத அவன்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த இறை தூதர்கள் எல்லாம், இறைவன் மீது நம்பிக்கை கொண்ட அத்தனை பேரும் அவன்கிட்ட எப்படி கேட்டாங்க தெரியுமா? பிரத்யேகமான, தனிப்பட்ட, விசேஷமான அருளை கேட்டாங்க.
அந்த மாதிரி நீங்க கேளுங்க. அப்படி கேட்டீங்கன்னா நீங்க ஏமாற்றம் அடைந்து போக மாட்டீங்க. நீங்க எதை கேட்டீங்களோ அதை விட சிறந்ததை கொடுக்கக்கூடியவன் தான் நம்முடைய ரப்பு, நம்முடைய இறைவன், ஏகன், அல்லாஹு ஹாலிக், படைப்பாற்றல் மிக்கவன், அல்லாஹு ரஹீம், அல்லாஹ் மிக கிருபை செய்யக்கூடியவன், அல்லாஹ் முத்தகப்பீர், அல்லாஹ் பெருமைக்குரியவன். அப்போ அல்லாஹுடைய சிபத்துக்கள் ஒவ்வொன்றையும் நம்ம உணர்ந்து, அல்லாஹு ரவுஃப், கருணையாளன், கிருபையாளன், இரக்கம் காட்டக்கூடியவன், அல்லாஹ் கஃபூர், நம்ம செய்யக்கூடிய பாவங்களை மன்னிக்க கூடியவன், எல்லாம் அவனுடைய அழகான சிபத்துக்களை நம்ம அவன் இடத்துல முன்வச்சு நம்பிக்கையோட, ஏமாற்றம் இல்லாம நாம கேட்டோம்னு சொன்னா, உறுதியோட கேட்டோம்னா, பிரத்யேக அருளை அவன்கிட்ட விசேஷமான தன்மை நம்ம நிச்சயமா கேட்டோம்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அடியார்களுக்கு ஒவ்வொருவருக்கும் எப்படி நம்ம கிருபை செஞ்சானோ அது மாதிரி நாம ஒவ்வொருத்தருக்கும், நம்மளுடைய குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் நாம் நிச்சயமா அல்லாஹ் கிருபை செய்வாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. 6வது வசனத்துல இருந்து படிக்கிறீங்களா? அவர் எனக்கும் யாக்கோபுடைய குடும்பத்தினருக்கும் வாரிசாக திகழட்டும். மேலும் என் இறைவா அவரை விரும்பத்தக்க மனிதராய் ஆக்குவாயாக. பதில் அளிக்கப்பட்டது. ஜக்கரியாவே, உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் என்று நாம் நற்செய்தி அறிவிக்கின்றோம். அதன் பெயர் யஹ்யா ஆகும். இந்த பெயருடைய எவரையும் இதற்கு முன் நாம் படைக்கவில்லை. அவர் கூறினார், என் இறைவா, எனக்கு எவ்வாறு ஆண் குழந்தை பிறக்கும்? என் மனைவியோ மலடியாக இருக்கிறாள். நானோ முதுமையினால் தளர்ந்து போய்விட்டேன். பதில் கிடைத்தது. அவ்வாறே ஆகும். இறைவன் கூறுகின்றான், இது என்னை பொறுத்து சுலபமானதாகும். இதற்கு முன் நீ எப்பொருளாகவும் இல்லாதிருந்த போது நான் உன்னை படைத்தேன். அதற்கு ஜக்கரியா, என் இறைவனே, எனக்கு ஒரு அடையாளத்தை நிர்ணயம் செய்வாயாக என்றார். அதற்கு இறைவன், உமக்கு அடையாளம் தொடர்ந்து 3 நாட்களுக்கு மக்களிடம் உம்மால் பேச இயலாமல் போவதாகும் என்றான். பிறகு அவர் மாடத்திலிருந்து வெளியேறி தம் சமுதாயத்தாரிடம் வந்து, நீங்கள் காலையிலும் மாலையிலும் இறைவனை துதியுங்கள் என்று ஜாடையாய் உணர்த்தினார். யஹ்யாவே, நீர் வேதத்தை உறுதியாக பிடித்துக் கொள்ளும். குழந்தை பருவத்திலேயே அவருக்கு நாம் ஹுக்மை வழங்கினோம். மேலும் நம்மிடமிருந்து இலகிய மனத்தையும் தூய்மையையும் வழங்கியிருந்தோம். அவர் மிகவும் பேணுதல் உள்ளவராயும் தம் தாய் தந்தையரின் கடமைகளை செவ்வனே ஆற்றுபவராகவும் திகழ்ந்தார். அவர் முரடராகவோ கீழ்ப்படியாதவராகவோ இருக்கவில்லை. அவர் மீது சாந்தி உண்டாகட்டும். அவர் பிறந்த நாளிலும் இறக்கும் நாளிலும் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் நாளிலும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அழகிய செய்தியை நமக்கு சொல்லி வர்றோம், கேட்டோம் இல்லையா? இப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்யறாங்க. அல்லாஹ் இடத்துல கூப்பிட்டு ரொம்ப அழகா, யா அல்லாஹ், நீ எனக்கு உன்னோட பிரத்யேகமான தனிப்பட்ட ஒரு அருளை எனக்கு கூடிய அல்லாஹ் கேட்டாங்களா? அப்போ கேட்டதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவருக்கு எனக்கு எப்படி கேட்டாரு, யாக்கோபுடைய சந்ததிக்கும் வாரிசா இருக்கட்டும், மேலும் என்னுடைய ரப்பே அவரை விரும்பத்தக்க மனிதரா நீ ஆக்கு. அல்லாஹ் கிட்ட குழந்தையே கேக்குறாரு, அதானே? குழந்தைய கொடுத்தாவே பெரிய விஷயம் தானே. அதுல எப்பேற்பட்ட சந்தர்ப்பத்துல ஒரு குழந்தைய கேக்குறாரு, கல்யாணம் முடிச்சதோட அப்படியே இளமையோட வாலிபத்தோட இருக்கையிலையா குழந்தைய கேட்டு ஆசைப்படுறாரு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம்? இல்ல, வயது முதிர்ந்த காலத்துல தன்னுடைய இயலாமைய சொல்லி அந்த இடத்துலயும் அவங்க எப்படி கேக்குறாங்கன்னா, யா அல்லாஹ், இந்த மக்கள் எல்லாம் தீய வழியில போயிருவாங்க, யா அல்லாஹ் எனக்கு வாரிசா என்னுடைய நபித்துவத்தை அழகான முறையில் இந்த மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அழகிய வாரிசு எனக்கு கூடிய அல்லாஹ். ஆனாலும் உங்ககிட்ட கேக்குறேன், என் மனைவியும் இயலாமத்தான் இருக்கிறா, நான் மட்டும் இல்ல அப்படிங்கிறத சொல்லி கேட்டுட்டு அவரு அடுத்த 6வது வசனத்துல எல்லாம் சொல்றாரு, யாழா அவர் எனக்கு மட்டும் வாரிசு இல்லையாவா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய குடும்பத்திற்கே வாரிசா இருப்பாரு யாவா. யாவா அப்படிப்பட்ட உனக்கு விருப்பமான, நீ விரும்பக்கூடிய ஒரு மனிதரா எனக்கு குடிக்கக்கூடிய பிள்ளைய நீ ஆக்கி வையாவா. ஆம்பளை பிள்ளைய கூடியாவலான்னு கேட்காம கேக்குறாரா? அப்படிதானே? அப்போ நபித்துவத்துக்கு வாரிசா யாரும் வர முடியும்? பெண்களா வர முடியும்? முடியாது இல்லையா? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாருங்க, அவர் கேட்ட துவாவை எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்குறாரு. அப்ப நம்மளும் அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத் மேல, அவனுடைய அந்த அருள் மேல நம்பிக்கை இழக்காம கேட்டோம்னா நிச்சயமா கொடுப்பான். அதுல எந்த சந்தேகமுமே இல்லை. பாருங்க, 7வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவருக்கு பதில் சொல்லப்பட்டது எப்படி? யா ஜக்கரியா, ஓ ஜக்கரியாவே, இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா.
உனக்கு நான் ஒரு பிள்ளைய கொடுக்க போறேன், ஆம்பளை பிள்ளைதான், நீங்க கேட்ட பிள்ளைதான். ஆனா அந்த பிள்ளைக்கு நானே பேரை சூஸ் பண்ணிட்டேன், யஹ்யா. இந்த மாதிரி ஒரு பேருடைய ஒரு மனிதனை இதுக்கு முன்னாடி நான் படைக்கவே இல்லை. அப்ப விசேஷமான அருளா உங்களுக்கு வேணும், நிச்சயமா நான் தரேன் பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி கொடுக்குறோம். அப்ப நம்ம எங்கேயோ மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறோம். அந்த நம்பிக்கை இல்லாம கேக்குறோமா, அவனுடைய அருள் மேல முழுமையான ஆதரவு இல்லையா, இல்ல நம்ம கேட்கலையா, இல்ல கேக்குறது சரியில்லையா, தெரியல. பாத்தீங்களா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க. ஆனா அவங்க அவசரப்பட்டு கல்யாணத்தை முடிச்சதும் அடுத்த மாசமே அடுத்த வருஷமே கேட்கல. எவ்வளவு நாள் பொறுமை, எவ்வளவு நாள் சகிப்புத்தன்மை, எவ்வளவு நாள் அல்லாஹ்வுடைய கட்டளை கட்டுப்பட்ட வாழ்க்கை இல்லையா? அதுக்கு பின்னாடி அவங்க கேக்குறாங்க. அல்லாஹ் பதில் சொல்றான், யா அல்லாஹ், ஜக்கரியாவே, உங்களுக்கு நான் ஒரு ஆம்பளை பிள்ளை கொடுக்க போறேன், அந்த பிள்ளைக்கு நானே பேர் வச்சுட்டேன், யஹ்யான்னு சொல்லிட்டு, அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இப்ப நம்மளும் ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த வசனத்துல இருந்து பாடங்களை பெற்றோம்னா பொறுமையா இருக்கணும், சகிப்புத்தன்மையா இருக்கணும், அல்லாஹ்வுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் இல்லையா? அதே நேரத்துல அல்லாஹுடைய ரஹ்மத்துல, அவனுடைய அருள்ல நம்பிக்கை உள்ளவர்களா உறுதியோட கேட்கணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை இதுல படிச்சுக்கிறோம் இல்லையா? இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குறான். இன்னும் ஏராளமா அறிஞர்கள் நமக்கு விளக்கம் சொல்றாங்க. அல்லாஹ் அக்பர். அடுத்து பாருங்க, அடுத்த வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், இதை கேட்டதும் சொல்றாரு, கால ரப்பி, நிச்சயமா ரப்பே, யகூனு லி உலாமுன் வ கானத் இம்ரஅத்தி ஆகிரன். அதாவது சொல்றாரு, யா அல்லாஹ், எனக்கு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு நீ சொல்ற, ஆனா என்னுடைய மனைவி மலடியா இருக்கிறாளே, நானும் முதுமையா தளர்ந்து போயிட்டேனே. கேட்டாச்சு துவாவ, தரேன்ட்டான் அல்லாஹ். ஆனால் அவருக்கு ஒரு மனிதன் தானே, ஒரு பலகீனம் தானே. சுப்ஹானல்லாஹ். அவர் கேக்குறாரு, யா அல்லாஹ், நீ ஆம்பளை பிள்ளைய தரேன்னு சொல்லிட்ட, ஆனா என் மனைவியும் மலடியா இருக்கா, எனக்கும் முடியலையே அல்லாஹ். எப்படி அல்லாஹ்ட்ட துவா கேட்கலாம் பாருங்களேன். நம்மளுடைய ஃப்ரெண்டோட, நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டோட, நம்ம க்ளோஸா பேச மத்த மக்களோட, ஏய், எனக்கு என்ன தெரியுது நடக்கு, உனக்கும் எனக்கும் உள்ள ரகசியம் யார்கிட்டயும் சொல்லிடக்கூடாது, இங்க பாரு, எனக்கு இப்படி எல்லாம் இருக்கு, என்னடி செய்யலாம் கேட்போம்ல. இல்ல அம்மாவோட ரொம்ப க்ளோஸா இருந்தாமா, என்னம்மா செய்யலாம் கேட்போம்ல. அதை விட அல்லாஹ் தான் நமக்கு க்ளோஸ். தாய் க்ளோஸ் இல்லைன்னு சொல்லல, சகோதரிகள், நம்முடைய நண்பர்கள் க்ளோஸ் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அதை விட யார க்ளோஸா வச்சுக்கிறணும். எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்குறாங்க பாத்தீங்களா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் நம்ம கற்றுக் கொடுக்குறான் பாருங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்னோட எவ்வளவு க்ளோஸா, எவ்வளவு ஒரு ஐக்கியமா இருந்திருக்கிறாருண்டு. நீங்க இந்த மாதிரி இருங்கம்மா, உங்களுக்கு நான் தருவேன், நிச்சயமா தருவேன், இன்ஷா அல்லாஹ் தருவேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அல்லாஹு அக்பர். அவர் திருப்பி கேட்கிறாரு, யா அல்லாஹ், நீ சொல்லிட்ட, ஆனா எங்க 2 பேரும் இயலாமைய நீ பாக்குற, நாங்க இப்படி இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி அவர் கேட்கல. அல்லாஹ் தஆலா சொல்றான், கால கதாலிக்க. சுப்ஹானல்லாஹ். கால கதாலிக்க. ஆமா, அப்படித்தான். அதாவது சொல்றான், கால ரப்புக்க, ரப்பு சொல்றா, ஹுவ அலைய ஹய்யுன் வகத் ஹலக்துக. அதாவது நீங்க எப்படி இருந்தீங்க, மின் கபுலு வலம் தக்கு ஷைஆ. அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க எந்த பொருளாவுமே இல்லாம இருந்தீங்களே, உங்களை நான் படைக்கலையா, உங்களை நான் உருவாக்கலையா, நீங்க இந்த உலகத்துக்கு வரலையா, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பிள்ளை கொடுக்கறது பெரிய கஷ்டமே இல்லை எனக்கு. அப்ப அல்லாஹ்வுடைய ஆற்றலை நம்ம ஒரு வரையறுக்க முடியாது, மனிதனுடைய ஆற்றல் அளவுக்கு ஒப்பிட்டு பார்க்க முடியாது இல்லையா? அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ் அக்பர். அப்படித்தான் உங்களுக்கு கட்டாயமா குழந்தை பிறக்கும். அது எனக்கு லேசு. அல்லாஹ் தஆலா வேற வேற வசனங்கள் எல்லாம் சொல்லுவான். அது அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அடுத்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, என் இறைவனே, எனக்கு நீ அதுக்கு ஒரு அடையாளத்தை ஆக்கி அல்லாஹ், எனக்கு ஒரு அடையாளத்தை கொடு. ஆஹ் என்ன, நான் மனுஷன் தானே, நம்பிக்கை வரணும்ல. உன் மேல நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இருக்க போய் தானே இவ்வளோ வயசாகி இயலாம போய் முடியாம போய் பாய் நான் உங்ககிட்ட கேக்குறேன். அப்ப எல்லாம் குளோனிக்கு, ஐவிஎஃப், அது இதெல்லாம் இல்ல.
அல்லாஹ் கொடுத்தாதான். இப்பயுமே அல்லாஹ் கொடுத்தாதான். ஐவிஎஃப் எவ்வளவு பேருக்கு ஃபெயிலியரியா போகுது தெரியுமா? லட்சக்கணக்குல போய் கொட்டி என்னென்னமோ பார்த்து, ஆனாலும் 3 தடவை தான் செய்வாங்களாம். ஃபெயிலியர்னா அதுக்கடுத்து இல்லையாம். அந்த மாதிரி லிஸ்ட்ல எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. உண்மையிலேயே சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, யா அல்லாஹ் உன்கிட்ட கேட்டுட்டேன், நீயும் தரேன்னு சொல்லிட்ட. ஆனா எனக்கு ஒரு அடையாளத்தை கொடு யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தையும் பார்ப்போமே. வா அல்லாஹ்ட்ட கேட்போம். நடந்துருச்சுன்னா, மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நான் நினைக்கவே இல்ல. நான் இப்படி செய்வேன்னு நினைக்கவே இல்ல. எனக்கு இது கிடைக்கும்னு நான் ஏதோ கொஞ்சம் நம்பினேன். ஆனா நான் எதிர்பார்க்கவே இல்ல. அப்படி ஒரு ஆனந்தம், அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. அந்த இடத்துல அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். அப்ப இந்த இடத்துல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனத்துல சொல்லி காட்டுறான். 11வது வசனத்துல, பிறகு அவருக்கு நம்ம மாடத்துல இருந்து வெளியேறி தன்னுடைய சமுதாய மக்கள்கிட்ட வந்தாரு. நீங்க காலையிலயும் மாலையிலயும் இறைவனை துதி செய்யுங்கன்னு ஜாடையா சொன்னாரு. அப்போ அவருக்கு நம்ம என்ன செஞ்சோம்? ஒரு அடையாளத்தை நம்ம கொடுத்தோம். எப்படிப்பட்ட அடையாளத்தை கொடுத்தோம்? 3 நாளைக்கு மக்கள்கிட்ட நீங்க பேச முடியாது அப்படின்னு சொல்றாங்க அடையாளம். உடனே இந்த விஷயத்துல மற்ற மதத்துல சேர்ந்தவங்க, மற்ற புத்தகங்கள்ல எழுதி இருக்கிறவங்க, அவர் அல்லாஹ் தஆலா தண்டனையா அவருக்கு 3 நாள் பேசாம ஆக்கிட்டான், அவரை ஊமையா ஆக்கிட்டான் அப்படின்லாம் சொல்லி எழுதப்படுதுன்னு அறிஞர்கள் நமக்கு, குறிப்பா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுடைய கிதாப்லயே நமக்கு மென்ஷன் பண்ணி காட்டுறாங்க. இது தண்டனையோ இல்ல அவங்கள ஊமையாக்கவோ கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமும் விரும்பி அதுக்குரிய அடையாளத்தை கேட்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க 3 நாளைக்கு பேச மாட்டீங்க, இதுதான் உங்களுக்குரிய அடையாளம். ஆனா நீங்க என்ன செய்யுங்க? காலையிலயும் மாலையிலயும் விக்ரு செய்யுங்க, அவனை நினைவு கூறுங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமும் அந்த மாடத்துல இருந்து வெளியே வந்து சொல்றாங்க, காலையிலயும் மாலையிலயும் இறைவனை விக்ரு செய்யுங்கன்னு மக்களோட ஜாடையா பேசுறாங்க. ஆனா டைரக்டா அவங்களுக்கு பேச முடியலன்னா அவங்களோட அடையாளத்தை கேட்டாங்க, ஒரு நம்பிக்கையோ, அவங்களுக்கு ஒரு ஒரு மன திருப்தி. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ் நீ எப்படி யா அல்லாஹ் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிற, அதை நான் பார்க்கணும் யா அல்லாஹ் அப்படின்னு கேட்கல. இப்ராஹிமே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? யா அல்லாஹ் நான் நம்புறேன் யா அல்லாஹ், நம்பாம இல்லை. இந்த கல்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த உள்ளம், அது கொஞ்சம் அமைதி அடையணும், அது ஒரு சாந்தமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்கிறேன் யா அல்லாஹ்ன்னு கேட்டாங்கல்ல. அந்த மாதிரி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, யா அல்லாஹ் நீ புள்ளைய தரேன்னு சொல்லிட்ட, எப்ப சொன்ன? வயசாகி ஏழாம பலகீனமா ஆனதுக்கு பின்னாடி சொன்னேன். ஆனா எனக்கு ஒரு அத்தாட்சியை காட்டியாங்களா, ஒரு அடையாளத்தை கொடியாங்களா. சுப்ஹானல்லாஹ். இது மாதிரி நம்ம 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 கிட்ட க்ளோஸாவா நம்ம பேசணும். யாரு? நம்மள படைச்ச ரப்பு இல்லையா? உங்களையும் என்னையும் இந்த அகிலங்களையும் அந்த உலகத்தை எடுத்து பாருங்க. எத்தனை வித்தியாசமான விசித்திரமான படைப்புகள், படைப்பாற்றல் உள்ளவன் இல்லையா அவன்? கிரியேட்டர். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அப்ப அவனோட நம்ம க்ளோஸா பேசி நெருங்கி இருக்கும்போது உண்மையிலேயே நிராசை அடைந்த நிலையில கூட அவங்க காலத்துல கேட்கும்போது கொடுக்குறானா இல்லையா? எப்படி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தான் பாத்தீங்களா? அப்போ எங்கேயுமே வழி இல்ல. எத்தனையோ இடத்துல கடன் கேட்டு போறோம், எத்தனையோ இடத்துல உதவி எடுக்கணும்னு நினைக்கிறோம், எத்தனையோ காரியங்களை சாதிக்கணும்னு நினைக்கிறோம், மேக்சிமம் முயற்சி பண்ணி கிடைக்கல. இப்போ போய் சரணடைஞ்சிடணும். யார்கிட்ட? அகிலத்தின் ரப்பு கிட்ட. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையிலேயே நம்மளுடைய வாழ்க்கையில அந்த இடத்துக்கு நம்ம போனோம்னு சொன்னா அந்த நிகழ்வுகள் நடக்கிறதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு தனிப்பட்ட மக்களுக்கும் கொடுக்கக்கூடிய அதை அனுபவிக்கக்கூடிய அந்த மக்களுக்கும் அந்த சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எப்படி இருக்கு தெரியுமா? உண்மையிலேயே அனுபவிச்சு பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கே எல்லா புகழும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலமா நமக்கு அழகிய பாடத்தை கற்றுக் கொடுக்குறான். நீங்க இன்னொன்னு வாங்க, என் மேல நம்பிக்கை வைங்க, நான் உங்களுக்கு தர்றேன். நீ பாருங்க என்னுடைய அடியார்களுக்கு நான் எப்படி எல்லாம் கொடுத்திருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அழகான முறையில அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதுக்கடுத்து 12வது வசனம், யஹ்யாவே, அல்லாஹ் தஆலா யஹ்யா அப்படிங்கிற ஒரு மகனை கொடுத்துட்டான்.
அந்த மகன் எப்படிப்பட்ட மகனா இருக்கிறாரு. அவர் கேட்கலையே, சக்கரையா அலைஹிஸ்ஸலாம் எப்படி கேட்கிறாரு, யாரா எனக்கு ஒரு பிள்ளையை கொடு, அந்த புள்ள எனக்கு வாரிசா இருக்கணும், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சந்ததிக்கே வாரிசா இருக்கணும். அப்போ நம்ம பிள்ளைகளை கேட்டா மட்டும் பத்தாது, அல்லா நல்ல பிள்ளைய குடியாளா, ஈமான்தாரிய குடியாளா, உனக்கு பொருத்தமான பிள்ளைகளா குடியாளா. ஏன்னா அல்லாஹத்தாலா குழந்தை செல்வத்தை கொடுக்கறதுங்கிறது மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய பொறுப்பு. அதை அவங்கள அழகான முறையில வளர்த்தெடுக்கணும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான், குழந்தைகள் ஜீனத், குழந்தைங்கிறது சோதனை, ஃபித்னா. இன்னொரு வசனத்துல அல்லாஹ் குர்ஆன்ல தான் இதெல்லாம் சொல்லி காட்டுறான். அத நம்ம ஜீனத்தா வச்சிருக்கிறோமா, ஃபித்னாவா ஆக்கியிருக்கோமா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அமானா, அமானத், நமக்கு அமானிதமா நம்மள்ட்ட பிள்ளைகளை அல்லாஹ்தாலா கொடுக்குறோம். ஏதோ நமக்கு புள்ள பெத்துட்டு மலண்டு இல்லாம பட்ட பேர் இல்லாம ஒரு ஏச்சு பேச்சு இல்லாம போறதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கல. இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா, இந்த பூமியில ஹலீஃபாக்களை அல்லாஹ்தாலா கொடுக்குறான். ஹலீஃபாக்களா இருக்கணுங்கிறதுக்காக அல்லாஹ்தாலா கொடுக்குறான். ஹலீஃபாக்களை உருவாக்கக்கூடிய தாய்மார்களா தந்தைமார்களா நீங்களும் நானும் இருக்கணுங்கிறதுதான் அல்லாஹுடைய எதிர்பார்ப்பு இல்லையா. அப்போ அதனால நம்ம பிள்ளைகளை கேட்கும் போதே அல்லாஹிடத்துல அல்லாஹ்வுடைய சாலிஹான பிள்ளைகளை எங்களுக்கு குடி அல்லான்னு கேட்கணும். அதே நேரத்துல சாலிஹான பிள்ளைகளை நம்ம வளர்த்தெடுக்க நம்மளாலான மேக்சிமம் என்னவெல்லாம் செய்ய முடியும், 100%க்கு மேல ஒண்ணு இருந்தா அதுக்கான முயற்சி செய்யணும். உண்மையிலே சொல்றது ஈஸி தான், பொறுமையோட சகிப்புத்தன்மையோட அதுக்கு தேவையான நாலேஜோட நம்ம பிள்ளைகளை வளர்க்கக்கூடியவர்களா இருக்கணும். அல்லாஹ் கொடுத்த அமானிதத்தை அழகான முறையில இந்த அமானிதத்தை நம்ம விட்டு சொல்லணும். அந்த விட்டு சொல்லக்கூடிய குழந்தைகள் பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, உங்களுக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளா நீங்க வளர்த்தெடுங்க. எத்தனை பிள்ளைங்கள் உலகத்துல ஃபத்வா செய்யற பிள்ளைகளை பாக்குறோம் பாத்தீங்களா, தாய் தகப்பனுக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ இந்த இடத்துல அவங்க கேக்குறாங்க, யா அல்லாஹ் உனக்கு பொருத்தமான ஒரு பிள்ளையை நீ குடி அல்லாஹ் அப்படின்னு கேக்குறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்குறான். எப்படிப்பட்ட பிள்ளையை கொடுக்குறான், 12வது வசனம், யஹ்யாவே நீ வேதத்தை உறுதியா பிடிச்சுக்கோ. குழந்தை பருவத்திலேயே அவருக்கு ஹுக்குமை நம்ம வழங்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை நம்ம தேர்ந்தெடுத்தோம், அவருக்கு வேதத்தை கொடுத்தோம், குழந்தை பருவத்திலேயே அவருக்கு ஹுக்குமை, அறிவை, ஞானத்தை சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் கொடுத்தோன்னு சொல்றான். அப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய நம்பிக்கையும் அந்த துஆவுடைய ஆழமும் அதோடைய உறுதியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேல எப்படி இருந்திருக்கு பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனத்துல சொல்றா பாருங்க, மேலும் நம்மகிட்ட இருந்து அவருக்கு இலகிய மனசையும் தூய்மையையும் வழங்கி இருந்தோம். யாருக்கு, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய மகனான யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாரு தெரியுமா, மிகவும் பேணுதல் உள்ளவரா இருந்தாரு. தாய் தந்தையருடைய கடமைகளை கரெக்டா செய்யக்கூடியவரா இருந்தாரு. அவர் முரடராவோ கீழ்ப்படியாதவராகவோ இருக்கல. அப்ப முரட்டுத்தனம் கொண்ட குணம் நம்ம சின்ன பிள்ளையில இருந்தே சொல்லுவோம். நம்ம பிள்ளைங்க பேரண்ட்ஸ் இதெல்லாம் யதார்த்தமா சொல்றது, ரசனையா, இவன் கொஞ்சம் வித்தியாசமானவன், கொஞ்சம் முரட்டுத்தனமா இருப்பான், இந்த புள்ள கொஞ்சம் பிடிவாதமான புள்ள, அது அப்ப இருந்தே அப்படித்தான், அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் பாருங்க, அவன் முரடா இருக்கல, கீழ்ப்படியாதவராகவும் இருக்கல, அவர் இலகிய மனமுடையவராகவும் தூய்மையானவராகவும் இருந்தாரு. தாய் தந்தைகளுக்கு அழகான கடமை செய்யக்கூடியவராகவும் பணிவிடை செய்யக்கூடியவராக இருந்ததோட காட்டு மாட்டுத்தனமா கண்ட மாதிரி நடக்கக்கூடிய பிள்ளையா இல்ல, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய தாய் தந்தைக்கு பணிவிடை செய்யக்கூடிய பிள்ளையா இருந்தாரு அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே சொல்லி காட்டுறான். பாத்தீங்களா. அப்ப நம்ம என்ன செய்யணும், சின்ன வயசுல இருந்து நம்ம பிள்ளைங்களை அழகிய பிள்ளைகளா வளர்த்தெடுக்கணும். அதுக்கு தேவையான நாலேஜ் முதல்லயே நமக்கு வேணும். ஒரு கவிதையில கூட படிப்பாங்க, பிள்ளைய பெத்து விட்டால் போதுமா, அதை பேணி வளர்க்க வேண்டும் தெரியுமா. கவிதை கேட்டிருக்கோம் இல்லையா. அப்போ குழந்தைகளை பெற்றுவிட்டா போதாது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அழகிய முறையில சொல்லி காட்டுறான் அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்கணும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாட்டு ஒழுக்கத்துல முதல் கொண்டு
படுக்கையில எந்த நேரம் வரணும், எத்தனை வயசு வரைக்கும் நம்ம கூட படுக்க வச்சுக்கணும், எப்ப நம்ம படுக்கையை விட்டு நம்ம பிள்ளைகளை பிரிக்கணும், எந்த நேரத்துல தாய் தகப்பனுடைய ரூமுக்கு வரணும், அனுமதி கேட்கணும், அனுமதி கேட்காம வரக்கூடாது, என்னென்ன விஷயத்த சொல்லி கொடுத்தாங்க சொல்லி கொடுக்கலன்னே கிடையாது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்குறான்னு சொன்னா அதை பெற்றெடுக்கிறோம்னா அது ரொம்ப ஈஸியான வேலை இல்லை. அது பெற்றெடுக்கிறது இவ்வளவு பெரிய விஷயம் சொன்னா அதை வளர்த்தெடுக்கிறதுக்கே அதை காட்டிலும் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு முன்கூட்டியே நம்ம தயாரா இருக்கணும். நம்ம பிள்ளைங்களை திருமணம் முடிச்சு கொடுக்க போறோமா, அதுக்கு தேவையான நாலேஜ் அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்கோமா, அது அந்த குடும்பத்தாரோட போய் இணைந்து வாழக்கூடிய பொறுமையா சகிப்புத்தன்மையா இருக்கக்கூடிய தன்மைகளை எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோமா, அதுக்கு மேல அது ஒரு வாரிசை பெற்றெடுத்து அந்த வாரிசை அழகான பிள்ளையா வளர்த்திருக்கக்கூடிய நாலேஜ், அறிவு, கல்வி, அந்த அறிவுக்கு யாராச்சும் முக்கியத்துவம் கொடுக்குறோமா? படிக்க வைக்கிறதுல ஏதாச்சும் ஒரு டிகிரியா, நீங்க வேற இந்தியாவில போய் பாத்தீங்கன்னா 3-4 டிகிரி, பேருக்கு பின்னாடி பேரை விட இன்னும் நீளமா பாக்ஸே இல்லை என்னுடைய டிகிரி எழுதுற அளவுக்கு அப்படிங்கிற அளவுக்கு. அதெல்லாம் தப்புன்னு சொல்லவே இல்லை, தாராளமா படிக்கலாம். ஆனா எது முக்கியத்துவமான கல்வி, எது அவசியமான கல்வி, எது நமக்கு அல்லாஹுடைய ரசூலும் காட்டி தந்த கல்வி, அந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? இல்ல. அதனாலதானே இன்னைக்கு வயிற்றுக்குள்ள இருக்கையிலேயே பிள்ளைக்கு மியூசிக்க போட்டு விடக்கூடிய பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. வெளியே வந்ததுக்கு பின்னாடி அந்த பிள்ளைங்களை யா அல்லாஹ் நீ பாதுகாக்கணும், யா அல்லாஹ் வெஸ்டர்ன் கல்ச்சர்ல பிறந்ததுல இருந்தே வளர்க்குறவங்க இருக்கிறாங்க. யா அல்லாஹ் நீ பாதுகாத்துக்கோ. இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்றான், அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, யாரெல்லாம் எனக்கு நீ பொருந்திக்கிற கூடிய நீ விரும்பக்கூடிய பிள்ளைய கொடு, இந்த தீனை பாதுகாக்கக்கூடிய பிள்ளைய கொடு, இந்த மக்கள் எல்லாம் தீமையின் பக்கம் போறாங்க அவர்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய பிள்ளைய கொடு, வாரிசை கொடு. அவர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சந்ததிக்கே வாரிசா இருப்பார் அப்படின்னு அல்லாஹ் தஆலாட்ட அவர் துஆ கேட்கிறாரு. அல்லாஹ்வும் அந்த மாதிரி பிள்ளைய கொடுக்குறான். அவங்க எவ்வளவு அழகா வளர்த்து எடுக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு அல்லாஹ் தஆலா குழந்தை பருவத்திலேயே ஞானத்தையும் அறிவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்குறான். இலகிய மனமுடையவரா அந்த பிள்ளை இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, தாய் தந்தைகளுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பிள்ளைகளா இருக்கிறாங்க. இன்னைக்கு தாய் தந்தைகளை உதாசீனப்படுத்தக்கூடிய பிள்ளைகளை நிறைய பாக்குறோம். உதாசீனப்படுத்த என்னத்த பேசுறோம் என்னத்த சொல்றோம்னு கூட தெரியல. அது நம்மளை பெற்றெடுத்த தாய் தந்தையுடைய மனதை நோகடிக்குமே, எவ்வளவு படுவாங்க. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை பெத்து வளர்த்து ஆளாக்குனாங்கிற ஒரு சிந்தனை கூட இல்லாம நோவினை செய்யக்கூடிய பிள்ளைங்களை பாக்குறோம். நோவினை செய்யறது ஒரு பக்கம் இருக்குன்னா, வீட்டுல வச்சிருக்காம ஹோம்ல போய் சேர்க்கக்கூடிய பிள்ளைங்களை பாக்குறோம். ஹோம்லையும் இல்லாம வெளியே விட்டுட்டு போற பிள்ளைங்களையும் பாக்குறோம் இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெற்றோருக்கு பணிவிடை செய்யக்கூடிய பிள்ளைகளா நம்ம வளர்க்கணும். அவர்களுக்கு நல்ல விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்கணும். அப்போ அவர்கள் நமக்கு கட்டுப்பட்டவர்களா, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்தவர்களா இருப்பாங்க. சின்ன வயசுல இருந்து அவன் அப்படித்தான், அவன் கோபக்காரன், அவன் இப்படித்தான் செய்வான்ற ஒரு வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. அத தவிர்த்துக்கிறது மிகவுமே சிறந்த ஒரு அழகிய பழக்கமாவும் பண்பாடாவும் இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா 15வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவர் மீது சாந்தி உண்டாகட்டும். யார் மீது? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அல்லாஹுடைய வாழ்த்து. அவர் பிறந்த நாளிலும் இறக்கக்கூடிய நாளிலும் மீண்டும் உயிர் கொடுக்கக்கூடிய நாளிலும் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும், சலாம் உண்டாகட்டும். யாருடைய வாழ்த்து இது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அகிலத்தின் ரட்சகன், அவன் வாழ்த்துறான் அந்த பிள்ளைய. அப்ப சுப்ஹானல்லாஹ், அந்த பிள்ளை எவ்வளவு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட பிள்ளையா, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான பிள்ளையா, தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பிள்ளையா இருந்திருக்கும் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த 6வது வசனத்துல இருந்து 15வது வசனம் வரைக்கும் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட அந்த துஆவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் சொல்லி அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தது. அந்த பிள்ளை எவ்வளவு பெரிய அழகான பிள்ளையா, சந்தோஷமான பிள்ளையா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய பிள்ளையா, அவங்களுக்கு அல்லாஹ்வுக்கு பொருத்தமான பிள்ளையா இருந்துச்சுங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப இதுல இருந்து நம்ம நிறைய படிப்பனைகளை எடுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல யஹ்யா அலைஹிஸ்ஸலாமும் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. சந்திச்சு ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து,
நீங்க எனக்காக துவா செய்யுங்க, நீங்க மிகப்பெரிய உயர்வை பெற்றவங்கன்னு. அதுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இல்ல இல்ல நீங்க தான் எனக்காக துவா செய்யணும், என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ்விடத்துல எனக்காக துவா செய்யுங்க. ஏன்னு சொன்னா நீங்க தான் அல்லாஹ்விடத்துல இருந்து வாழ்த்தை பெற்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு சொன்னா சொல்லிட்டு சொல்றாங்க, நான் வந்து எனக்கு நானே வாழ்த்து சொல்றேன், ஆனா உங்களுக்கு வாழ்த்து சொன்னது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஏன்னா அல்லாஹ் தாலா சொல்றான் பாருங்க, இந்த வசனத்தை தான் சொல்லி காட்டுறாங்க, இந்த 15வது வசனத்தை. அல்லாஹ் தாலா சொல்றான், என் பிறந்த நாள்லயும், நீங்க மரணிக்கக்கூடிய நாள்லயும், நீங்க உயிர் கொடுத்து எழுப்பப்படக்கூடிய அந்த நாள்லயும் உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும், அல்லாஹ் உங்களுக்கு வாழ்த்து சொல்றான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்த உன்னதமான அழகிய சந்ததியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தான் இல்லையா? இது 16வது வசனத்துல இருந்து இன்ஷா அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய செய்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல போறான். அப்ப நாமும் இன்ஷா அல்லாஹ் இந்த வசனங்களை எல்லாம் கேட்ட நாம நம்ம துவா அல்லாஹ் இடத்துல எவ்வளவு க்ளோஸா எவ்வளவு நம்பிக்கையோட கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய படிப்பினையை பார்த்தோம். அந்த கேட்ட துவாவுக்கு பதில் கொடுத்து அல்லாஹ் கொடுத்த அந்த ஞானத்துக்கு நன்றி செலுத்துறதோட நம்மளுடைய பிள்ளைகளை எவ்வளவு பொறுமையோட நல்லவர்களா வளர்க்கணும், அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய பிள்ளைகளா வளர்க்கணும், தாய் தகப்பனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய மக்களா வளர்க்கணும், அந்த தாய் தகப்பனுடைய அந்த அந்தஸ்த உயர்வை அவங்களுடைய தியாகத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடிய பிள்ளைகளா வளர்க்கறது நம்மளோட பொறுப்பு. அது மட்டும் இல்லை, இந்த பூமியில அழகிய முறையில வாழக்கூடிய நமக்காக துவா செய்யக்கூடிய ஹலீஃபாக்களை நம்ம உருவாக்கணுங்கிற ஒரு அழகிய படிப்பினைய நம்ம கேட்டிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் யா அல்லாஹ் கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய சந்ததிகளை எல்லாம் யா அல்லாஹ் எங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களாக, கட்டுப்படக்கூடியவர்களாக, உனக்கு கீழ்ப்படிந்து யா அல்லாஹ் உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக, எப்படி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை நீ ஆக்கி கொடுத்தாயோ அது மாதிரி எங்கள் அனைவருக்கும் நீ ஆக்கி தந்தருள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.